கன்னியாகுமரி மிக தியானத்துக்கு ஒரு முக்கியமான இடம். அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற பாறை, அந்த பாறையில் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தியானத்துக்காக போகணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்த கண்டிப்பாக தேர்வு பண்ணி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த தியானத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதில் மிக முக்கியமானது சுவாமி விவேகானந்தருடைய பாறைன்னு அதுக்கு பேர் இருக்கு. அதுக்கு சீக்ரெட் அறை சிவஜோதி அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு அந்த விவேகானந்தர் சுவாமி பாறையோட சேர்த்து அதே பேரோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையா, அதே மாதிரி அதை ஒரு நல்ல புனிதமான இடமாவும் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் விவேகானந்தர் வாழ்க்கையிலையும் இந்த பாறை ரொம்ப முக்கியம். நம்ம தியானத்தில் அங்கே பார்த்தது என்னன்னா, தியானத்துக்குள்ள நான் எந்த மாதிரி தியானத்தில் இருந்து உட்கார்ந்தாலும் இந்த சுவாசத்தை கவனித்து அங்கே நீங்கள் பல நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே நீங்கள் போய் காலையிலேயோ மாலையிலேயோ வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தியானம் பண்ணுற சூழல் அமைஞ்சிச்சுன்னா அந்த தியானத்துக்குள்ள என்ன அங்கே நிகழும் அப்படின்னா, இடுப்பு பகுதியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தியானத்திலே ரொம்ப உயர்ந்தது எதுன்னு சொல்லுவாங்கன்னா முதுகு தண்டுவடத்தை தான் சொல்லுவாங்க. அந்த முதுகு தண்டுவடத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா அந்த முதுகு தண்டுவடத்திலிருந்து மாற்றத்துல ஒரு பெரிய வடிவமாக இந்த உடல்ல நிறைய இடங்கள்ல பருவ மாற்றம் அடைய வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. அப்ப அந்த மாற்றங்கள் நிறைய உருவாக இதய பகுதியும் சரி, நான் இது சம்பந்தமா நிறைய பேசியிருக்கிறேன். இருந்தாலும் திருப்பியும் அந்த இடத்துக்குள்ள என்ன நிகழுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அப்ப தலையோட பின்பகுதியில பெடரியிலிருந்து வேலைகள் தீவிரமா நடக்க இந்த முன்பக்கம் நெத்தின்னு சொல்லப்படுற இந்த பகுதியில உங்களுடைய உள்நாக்கிலிருந்து பெடரியிலிருந்து இந்த பக்கம் ஒரு பெரிய தீவிரமான வேலைகள் அங்க நடக்கும். அப்ப அந்த உள்நாக்குல தீவிரமாக வேலை, பெடரியில வேலை தலையுள்ள நடக்கும்போது அந்த நெற்றி போட்டுல ஒரு பெரிய அழுத்தத்தையும் மிகப்பெரிய செயல் வடிவத்தையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. அப்ப தொடர்ந்து இந்த பெடரி, இந்த நெற்றி பொட்டும் வேலைகள் நடந்தா அங்க ஒரு மனிதன் ஒரு பேர் ஆனந்தத்தையும் ஒரு இறை தத்துவத்தையும் இறை தன்மையையும் உணரக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறப்படுவார். அங்க சுவாசம் வேற தன்மைக்குள்ள மாறி சுவாசமே தானாக ஒடுங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறுகிறார்கள். இந்த தியானத்தில் என்ன மாற்றம், என்ன எப்படி நிகழ்கிறது அப்படின்னா, இந்த தியானத்துல மௌனமா நம்ம மேற்கொள்ளும் போது எப்படி ஒரு பொருள் அப்படி சுத்துனா அப்படி சுத்தி வர்றோம்ல, அந்த மாதிரி தியானத்துக்குள்ள அந்த தியானம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற அந்த உடல்ல பருவ மாற்றம் அடைஞ்சு எந்தெந்த இடங்கள்லாம் தெய்வீகமான இடமா இருக்கோ அந்த இடத்திலிருந்து சில காட்சிகளும் சில வைப்ரேஷன்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. இந்த சக்கரன்னு சொல்லக்கூடிய இடங்கள், இந்த உடல்ல முக்கியமான நிறைய ஒரு ஜங்ஷன்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அங்கிருந்து வைப்ரேஷன், அந்த ஆறான்னு சொல்லக்கூடியது வெளியேறப்படுகிறது. அப்ப வெளியேறப்படுகின்ற போது அதுக்குள்ள இருந்து நிறைய ரகசியங்கள், இறை ரகசியங்களும் அந்த நிறைய செயல்பாடுகளும் ஒரு மனிதனுக்கு தியானத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு மனிதன் ஒரு மேம்பட்ட நிலையை அடையிறதுக்கும் ஒரு மேம்பட்ட நிலையை உணர்வதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறார். அப்ப அந்த இடத்துக்குள்ள தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தலைப்பகுதியிலும் நெற்றி பகுதியிலையும் ஒரு பெரிய வேலை நடந்துச்சுன்னா அந்த வேலையில ஒருத்தன் அதுதான் அந்த இடம்தான் தலைப்பகுதியும் நெற்றியும் ஒரே நேரத்தில் வேலை நடக்கிற இடம் தான் சீக்ரெட் அறைம்பாங்க. அப்ப அந்த சீக்ரெட் அறையில அங்க என்ன நடக்கும்னா, நீங்க அருள் பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த ஜோதியோட தத்துவம், அந்த ஜோதியோடைய செயல், அது எல்லாமே அங்க நிகழும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை உடல் தாண்டி ஒரு ஒளி தத்துவத்தை, ஒளிக்குரிய செயலை அங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒண்ணு. இன்னொன்று, சந்திரக்கலை சூரியக்கலை சம்பந்தமாக இந்த 2 சுவாசத்தால ஒரு மனிதன் உயர்ந்த ஞானத்தை பெற முடியுங்கிற ஒரு உன்னதமான தத்துவத்துக்குரிய இடமும் அந்த இடம். அதே நேரத்துல ஒரு ஆண் பெண் கணவன் மனைவியாக இல்லறத்தில் இருந்து கொண்டு ஞானம் அடையறதுக்கு ஒரு தெளிவாக உணர்த்தக்கூடிய இடமாகவும் அது திகழும். வெளிமுகமாக அது ஒரு பெண் தன்மையில் இருக்கிறது, உள்முகமாக அது ஒரு சிவத்தன்மையில் இருக்கிறது. இப்ப அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிற அந்த இடம்
ஒரு மனிதனை முற்றிலுமாக தியானத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்குது. யாருமே ஒரு குரு இல்லாத ஒரு சூழல் உருவாக்குது. ஒரு மனிதன் வெற்றிடமா இருக்கிறான்னா தொடர்ந்து அந்த இடம், ஒரு குரு இருந்து லைவ்ல ஒருத்தரை உருவாக்க முடியாதது, அந்த இடம் ஒரு மனிதனை தியானத்தில் உயர்ந்த இடத்துக்கு உருவாக்கிறோம். அப்ப உயர்ந்த தியானம், உயர்ந்த ஞானத்துக்குரிய நிறைய செயல் வடிவத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நரம்புகளோ, உடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கண்டறிவது அவ்வளவு சாமானியமான காரியம் அல்ல. முதுகு தண்டுவடத்தில் கீழையும் சரி, அதே மாதிரி மூக்கோட நுனியும் சரி, இந்த 2 இடத்தையும் துல்லியமாக வேலை நடக்கக்கூடிய இடமும் இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த பாறை தான். அப்ப இவ்வளவு பெரிய நுட்பமான இடத்தை தியானம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லணுமா வேண்டாமா? அவர்களுக்கு எல்லோருக்கும் காட்டி கொடுக்கணுமா வேண்டாமா? இந்த காலம் அதை காட்டி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கன்னியாகுமரியோடைய தாக்கம் திருச்செந்தூர்ல இருக்கிற அந்த கடலுக்கோ, திருச்செந்தூர்ல இருக்கிற அந்த கோவிலுக்கும் இதோட தொடர்புகள் தீவிரமா இருக்கு. அதனால ஒரு பெரிய மாற்றத்தை, கன்னியாகுமரியில் இருக்கிற பாறையோட மாற்றத்தை திருச்செந்தூர்லயே உணர முடியும். திருச்செந்தூர்ல அதுக்கான அந்த சூழலை உணர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஒரு தொடர்புகள்ல பல செயல்கள் ஒன்றாக இணைக்கக்கூடிய இடமாக தான் அந்த இடம் இருக்கு. அதனாலதான் அது முக்கடல் இயற்கையாகவே ஒரு இடத்துக்குள்ள சங்கமிக்கிற இடமா அது உருவாகி இருக்கிறதுக்கு காரணம், ஒரு தெய்வீகமான இடமா இருக்கிற இடத்துக்குள்ளதான் இந்த மாதிரி அபூர்வமான நீர்கள்லாம் இணையப்படும். இது இயற்கையாகவே அந்த முக்கடல் ஒன்னா சங்கமிக்குது, அந்த பாறையை நோக்குது. அப்ப அந்த பாறையை நோக்குற இடத்துக்குள்ள, அந்த பாறைக்குள்ள ஒரு தெய்வீகமான ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. பதஞ்சலியோடைய யோக சூத்திரத்துல, பதஞ்சலியோடைய தத்துவத்துக்குரிய அந்த தியான கலைகளில் நிறைய வடிவங்கள் அந்த பாறைகளுக்குள் ஒளிந்து கிடக்கிறது. அப்போ ஒரு மனிதன் மேம்பட்ட உயர்ந்த தியானத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கும், அதே சாதாரண இயல்பு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதன் அந்த மனித வாழ்க்கையையே உயர்ந்த வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு போவதற்கும் இந்த கன்னியாகுமரி பாறை நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடமாக இருக்கும். அதற்காகத்தான் அந்த கையெழுத்து அணிவகுப்பை தொடங்கினோம். இந்த பிரபஞ்சத்துக்குள் என்ன ஒரே ஒரு செயல் வடிவம்னா, ஒரு காலகட்டத்திலையும் ஒரு செயல் வடிவத்தை காட்டி கொடுக்கும். அப்படிதான் நான் குழந்தையாக பிறந்தேன், நான் வளர்ந்தேன் இளைஞனாக, எவ்வளோ பயணங்கள் செஞ்சேன், என் வாழ்க்கையில எந்த மாற்றத்தை சந்திக்கல. இந்த தியானத்துக்கு அப்புறம் முற்றிலுமாக நான் மாறி போனேன். அப்ப என்னை சந்திக்க எவ்வளோ பேர் வருகிறார்கள். ஆனால் என்னை என் உறவினர்களாலோ வெகு சில மனிதர்களால் உணர முடியவில்லை. வெகு சில மனிதர்கள் என்னை விட்டு அகலாமல் ஆழ்ந்து போய் நிற்கிறார்கள். அப்ப இந்த சேஞ்ச் எப்படின்னா, இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு மனிதன் மனிதனாக பிறக்கப்பட்டு பல்வேறுபட்ட சூழல்களில் அங்கங்கு அலையப்பட்டு தியானம் கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் டோட்டலா ஒரு சேஞ்ச் ஆவாரு. அவர் தன்னுக்குள்ள இருக்கிற செயலை வெளிப்படுத்துவார். அவரே மாறி ஒரு வெளிக்காட்டுவார்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் கன்னியாகுமரி பாறையை இந்த காலகட்டத்தில் மிக தீவிரமாக வெளிக்காட்ட வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் சுற்றுலா தலமாக அதை ஒருபொழுதும் பயன்படுத்தாதீர்கள். அது உயர்ந்த தியானத்துக்குரிய இடமாக பயன்படுத்துங்கள். உங்க முதுகு தண்டுவடம், உங்க இதய பகுதி, உங்கள் உடலில் இருக்கின்ற முக்கியமான தெய்வீகமான சில இடங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்களே உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்க பட்சத்தில் இதை நீங்கள் நேரடியாகவும் ஒரு செயல் வடிவம் செய்து கொள்ளுங்கள். வாய்ப்பு எப்பப்பெல்லாம் வருடத்துல 2 முறையோ 3 முறையோ கிடைக்கும் போது உள்நாட்டில் இருக்கிறவங்களோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ இதை நீங்க அந்த இடத்த பயன்படுத்தி கொள்ளுங்க. நல்ல செயலாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வெப்சைட்ல இதுக்கான ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல இந்த கன்னியாகுமரியை நம்ம ஒரு புனித இடமாகவும் எல்லோரும் நல்ல தவத்துக்காக ஒரு நல்ல செயலுக்காக யூஸ் பண்ணணும்னு ஒரு கையெழுத்து அணிவகுப்பை தொடங்கியிருக்கோம். அதில் உங்கள் பேரையும் உங்களுடைய மெயில் ஐடியும் நீங்கள் பதிவு பண்ணி இதை ஒரு நல்ல செயலுக்காக மாற்றுவதற்கு நீங்களும் முன்னெடுக்க வேண்டும், நீங்களும் முன் வர வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இயற்கையாகவே நாம் எப்பொழுது பேச தொடங்கிட்டோமோ அப்பவே அது புனிதமான இடமாக மாறிவிட்டது. ஆனால் இதை தாண்டி இதை ஏன் தீவிரமாக முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய மக்களுக்கு இந்த இடம் பயன்பெறணும்.
அதுதான் ரொம்ப முக்கியம். அது இன்னும் பயனுள்ளதாக மக்களுக்கு மாறப்படணும் அப்படிங்கிறத நீங்க அதை பார்த்துக்கணும். இந்திய பாரம்பரியத்துல இந்த தேசத்துல இருக்கிற ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற நம் திருநாட்டில் இருக்கிற பாரத பிரதமர் கூட 3 நாள் அந்த பாறையிலே தங்கியிருந்தார் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்ப எந்த வடிவத்துக்குள் அவர் தங்கினார், எதற்காக தங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அந்த பாறைக்கு அவர் 3 நாள் தங்கியிருந்தார் என்பதை மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாறை நீங்கள் நினைப்பது போல் இயல்பான பாறை அல்ல. அதை உணர்ந்து நல்வழிப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல செயலாக இருக்கட்டும்.